ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சுருக்கிறோம். சரி, நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். முதல்ல அரிசி ஊற போட்டுட்டு நம்ம கறியை கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு 2 கிலோ வெங்காயம் நைஸாக கட் பண்ணது ஆட் பண்ணி, பட்டை லோங்கு ஏலக்காய் எல்லாம் 100 கிராம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, நல்லா பொன்னிறமாக சேர்ந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், அப்புறமா உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு பின்னாடி சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து நாட்டுக்கோழினால என்ன பண்ணணுன்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இல்லையா, அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஹை ஃப்ளேம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா கொதிச்சு பின்னாடி வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தயிர், லெமன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. கொதிச்சு முடிஞ்சோடனே இந்த மாதிரி எண்ணெய் விட்டுடும். எண்ணெய் விட்டோடனே சைடில் ஒலை ரெடி பண்ணிடலாம். ஒலையில் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒலையில் தண்ணி ஊற்றி எசன்ஸ்க்கு நம்ம எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா உப்பு போட்டுருக்கிறோம், புதினா போட்டுருக்கிறோம். அவ்வளோதான். இப்போது இதில் அரிசி நம்ம 1/4 பாகம் வேக வைக்க போகிறோம். நல்லா நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அரிசி பிரியாணியில் கொலன்னு ஆகிடும். அதனால் அரிசி கையில் எடுத்து அப்படி பார்க்கும்போது நல்லா கட்டியாக இருக்கணும். சும்மா லைட்டாக தான் வலுவுத்தனமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம அரிசி வடித்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த நாட்டுக்கோழி கிரேவிக்கு அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்டு கொடுத்துட்டு, இது மேலே ஒரு டப்பா தண்ணி ஊற்றிட்டணும். அந்த அரிசி தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதே தண்ணி எடுத்து ஊற்றிட்டு சைடில் துணி கட்டி மேலே மூடி போட்டு மேலே கபகபான நெருப்பு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக தம் அப்புறமா எடுத்துடணும். 10 நிமிஷம் கழிஞ்சோடனே நம்ம தம்மி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி எப்படி வெந்துன்னுக்குது, சும்மா செம்மையாக அப்படியே ஜூஸியாக நல்லா வந்துன்னுக்குது பிரியாணி. உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கும் பிரியாணி செய்யணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன். போய் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்பர் கான்டாக்ட் பண்ணுறதா கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறமா இது முட்டை கிரேவி, இது உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ கொடுக்குறேன். டாடா பை பை, see you later.